நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள், கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். சில பேர்த்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு விஷ ஜந்துக்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏனே தெரியல சார், திடீர்னு பூரா வந்துடுது, திடீர்னு வந்துட்டு தேள் வந்துடுது, நட்டுவாக்களி வந்துடுது. சொல்லப்போனால் எங்கள் கிராமத்து வீட்டில் நாங்கள் வந்துட்டு விஷ ஜந்துவான பாம்பவே வந்துட்டு ஏறி வந்துச்சு, நாங்கள் தான் தடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் என்னன்னே தெரியல சார், எதுக்கு வருது அப்படின்னு பெரியவங்களை கேட்டால் பெரியவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும், அதனால் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வரும் அப்படிம்பாங்க. அதுவும் ஒரு காரணம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இன்னொரு காரணம் சொல்லப்படுறது என்னென்னா, பிறப்பு இறப்பு தீட்டு தவிர மற்ற தீட்டுகளும் வந்துட்டு வீட்டில் இருக்கும் போது அல்லது வீட்டில் வந்துட்டு அந்த தீட்டுகள் உள்நுழையும் போது வந்துட்டு நம்ம குலதெய்வத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் வரும். அது ஒரு அறிகுறியாக காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மூட நம்பிக்கைன்னு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கான பதிவு இல்லை. இது மூட நம்பிக்கை இல்லை, அவங்கவுங்க அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறோம். எப்போவுமே ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த பிறப்பு இறப்பு தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சில தீட்டுக்களை. அந்த காலகட்டங்களில் நம்ம முறையாக வந்துட்டு வீட்டை சுத்தப்படுத்திக்கிறது, ஹோமம் பண்ணியோ புண்ணியாதானம் பண்ணி வந்துட்டு நம்ம வீட்டை சுத்தப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நேரம் காலம் அப்படிங்கும் போது அதற்கான பரிகாரத்தை முறையாக செய்து கொண்டு விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கவங்களோட மனநிலை சரியில்லைனாலும் இந்த விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படிம்பாங்க. மனநிலைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம சொல்கிறது வந்துட்டு மனதளவில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சாதாரணமாக நீங்கள் சிரித்து பேசுனீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ரொம்ப கோபமாக இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்கன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி வந்து சூழ்ந்துருக்கும். அப்படி நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக சூழ்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகி அது இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை ஈர்க்கும். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக தெரியும். எந்த காலகட்டங்களில் இது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் உணர்ந்துக்க முடியும். விஷ ஜந்துக்கள் மட்டும் கிடையாது, வீட்டில் ஒட்டடை சொல்லுவோம்ல, அந்த ஒட்டடை வருது அப்படின்னாலும் சரி, வௌவால் வீட்டுக்குள்ளே வந்ததுனாலும் சரி, இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் அதிகமாகிருச்சு அப்படிங்கிற காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வீட்டில் தூய்மை இல்லாத இடம் எதுன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திடுங்க. வீட்டில் அங்கங்கே அது பாட்டுக்கு கிடக்கக்கூடாது. ஈர துணியாகட்டும், அழுக்கு துணியாகட்டும் அங்கங்கே போடக்கூடாது. அந்த ஸ்மெல்லு ஸ்ப்ரெட்டாக அது இந்த மாதிரி எனர்ஜிஸை ஈர்க்கும். விஷ ஜந்துக்களையோ அல்லது வந்துட்டு நோய் கிருமிகளையோ ஈர்க்க வல்ல ஆற்றலை அது பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் தூய்மை இல்லாமல் வீடு இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. வீட்டை சுத்தப்படுங்க முதல்ல. அதுக்கப்புறம் வீட்டை துடைக்கணும். எப்படி துடைக்கணும்? தண்ணியில் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கலக்கி போட்டு க்ளீனாக துடைச்சிருங்க. உப்பு பட்டுச்சு அப்படிங்கும் போது கீழே இருக்க நோய் கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடும். அந்த ஒரு வாடை வீசுதில்லை, அந்த வாடையை போக்கிடுச்சுனாலே வீட்டில் வந்துட்டு நல்ல எனர்ஜிஸ் வந்துடும். வீட்டில் வந்துட்டு ஒரு துர்வாடை அடிக்கும். அது சில பேர்த்து வீட்டில் இருந்திருக்கும், கவனிச்சிருப்பீங்க. அந்த வாடை இருந்தனாவே நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை போக்குறதுக்கு தான் அந்த உப்பு மஞ்சளும் போட்டு தொடங்க அப்படிம்பாங்க. தொடச்சிட்டிங்கன்னா அந்த வாடை போயிடும். அதுக்கப்புறமா வீட்டில் காலை மாலை 2 நேரமும் விளக்கு ஏற்றணும். ரொம்ப முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்ற முடியலன்னு சொல்லாதீங்க, அந்தளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம். கண்டிப்பாக கேட்டு வாங்கி நெய் விளக்கு ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல நிலை ஏற்றலாம். 2 நேரமும் ஏற்றணும், ரொம்ப முக்கியம். பூஜை மறக்காமல் 2 நேரமும் பண்ணுங்கள். மணி இருந்ததுன்னா மணி வீட்டில் அடிங்க. அந்த அதிர்வுகள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். மணியோட சத்தம் அவ்வளோ வைப்ரேஷன். ஓம் அப்படிங்கிற அந்த ஓம்காரம் இருக்குது இல்லைங்களா, பிரணவம், அதோட ஒளியை தான் அது எழுப்பும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும். இப்போ நம்ம தொடச்சாச்சு. அதே போல் வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும் போதே பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே ஈர்க்கப்படாது. எங்கேயாச்சும் தீட்டு தடங்குக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல வீட்டுக்கு வெளியவே குளிச்சுட்டு அந்த துணிமணிகளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வர்றது தான் ரொம்ப உத்தமம். இதெல்லாம் படிப்படியாக பண்ணிங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ரொம்ப முக்கியமாக எப்போவுமே வீட்டில் இருக்கவங்க பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கணும். ஒருத்தர் குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் அவங்க குழப்பத்தை தீர்க்கிற வகையில் பேசணும். அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரிலீவ் ஆகும்போது அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்க எல்லாருமே பாசிட்டிவாக பேசும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அப்படி கொடுக்குது அப்படிங்கும் போதே அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு வந்துட்டு வார்த்தையே சொல்ல முடியாது. அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப நம்மளுக்கே தெரியாமல் வந்துட்டு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்கும். திடீர்னு நல்ல ஸ்மெல்லெல்லாம் அந்த இடத்துல ஃபீல் ஆகும்.
அப்போ அதெல்லாம் என்னென்னா வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அல்லது தெய்வத்தோட ஆற்றல் அங்கே வந்துருச்சு அப்படிங்கிறத உணர்த்துறது. முறையாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு, பூரா, தேள் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் எதுவுமே வந்துட்டு வராது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதையும் மீறி எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், மறக்காமல் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வழிபாடு செய்யுங்க. அது அங்கே இருக்கிற பிரச்சனையை கூட ஒரு சில நேரத்தில் நம்ம வீட்டில் காமிக்கும். அவங்களுக்கு நேரடி அவங்க பேசுகிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. சில பேத்துக்கு கனவுலையோ சில பேத்துக்கு நேர்லையோ கூட சொல்லியிருந்திருப்பாங்க, அவங்க என்ன இதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சில சிம்டம்ஸ், ஆனால் அது உங்களை எதுவும் பண்ணாது, பட் உங்கள் கண்ணில் காமிச்சு ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதனால் நம்ம குலதெய்வத்துக்கு எதுவும் குறை இருக்கா அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிறதுக்காக தான் அது பண்ணுவாங்க. ஆனால் அந்த தெய்வ வாசலுக்கு போய் நீங்கள் நின்றுட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு வழிபட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நண்பர்களே. மறக்காமல் இது பின்பற்றி வாங்க. வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். வீடு எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தது அப்படின்னா கட்டாயம் நம்ம மனசு இது பாசிட்டிவாக மாறும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பள்ளி இருக்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம்தான், இல்லைன்னா சொல்லலை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் மற்றும் வரவேற்பறையில் இருக்குது அப்படின்னா தனலாபம் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செல்வ கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சில நேரத்தில் இந்த பள்ளி பேசுகிறது, அதாவது கவுளி கத்துது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில நேரங்களில் நம்மளுக்கு உத்தரவு கொடுப்பதாக கூட அந்த பள்ளிகள் சப்தமிடும். அது எல்லாம் அவர் அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க. சில இடத்துல பேசினா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவது, சில இடங்களில் பேசினா துர்ச்செய்திகள் வருவது, சில இடங்களில் வீட்டில் பேசிச்சு அப்படின்னா நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவரவர் அனுபவத்தில் கண்டிருப்பார்கள். அது அவரவர் நம்பிக்கையும் கூட. இது சகுனம் அப்படிங்கிறதுக்குள்ளே வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளேயும் வரும். சரி, இதுக்கு முக்கியத்துவம் உண்டா அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உடையது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் பள்ளி இருக்கிறது. சில பேர் பள்ளியை கண்டாலே எனக்கு ஒவ்வாமை அல்லவா அப்படின்னு பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. சில பேர் அதை விரட்டுறதுக்காக மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறப்ப அவங்க அதை செய்கிறாங்க. அது அவர்களை சொல்லியும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு வீடு அப்படின்னு இருந்ததுன்னா பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது, அதை மறந்துட வேண்டாம். சரி, இது எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும்? இப்போ இந்த பரமபத வாசல் இருக்கு இல்லையா ஸ்ரீரங்கத்தில், அதே போல் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள், ஆன்மீக நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும்போது அந்த வெள்ளியில் பள்ளி இருக்கும். அதை பார்க்கறது மகாலட்சுமியை தரிசிப்பதற்கு ஈடானது அப்படின்ட்டு சொல்லப்படும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டத்தின் குறியீடாக சில நேரங்களிலே அந்த பள்ளிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது. அதனால தான் வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லது அப்படிம்பாங்க. சில பேர் வீட்டில் பள்ளி இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. பள்ளி இருக்குது ஆனால் பேசலை அப்படின்னாலும் வருத்தப்படுவாங்க. காரணம் அது ஒரு தெய்வ அம்சமாக பார்ப்பதன் காரணம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பள்ளியே பேசலை அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த பள்ளிகள் பேசும் அப்படிங்கிறதும் சொல்லப்படும். சரி, இதில் இந்த பள்ளி பேசுகிறோட திசை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு சில பலன்கள் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அந்த சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு அதை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும். தினமுமே அந்த இடங்களை வச்சு நம்மளால் கணிக்க முடியாது. சனிக்கிழமைனா ஒரு இடத்துல, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளும் எந்த திசையில் பேசுகிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறுபடும். அது முடிஞ்சால் நம்ம இன்னொரு பதிவாக அதை கொடுக்கலாம். இப்போதைக்கு அந்த பள்ளி விழுந்துருச்சு, உடல் பாகங்களில் விழுந்துருச்சுன்னா சில சகுனங்கள் சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக தலையில் விழுந்தால் கலகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாகும் அப்படிம்பாங்க. கூந்தலில் விழுந்ததுன்னா லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றியில் விழுந்ததுன்னா பட்டாபிஷேகம் செய்வார்கள், அதாவது ஒரு ராஜ பதவி மாதிரி அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க. புருவத்தில் விழுவது அப்படின்னா ராஜ அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். பெரிய இடத்துல இருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வலது கண் மேலே விழுந்துருச்சுன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் உதட்டு பகுதியில் விழுந்தது அப்படின்னா தனலாபம் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வலது காது தீர்காயுசை குறிப்பதாக இருக்கும் அப்படிம்பாங்க. இடது மணிக்கட்டு கீர்த்தி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படும். மார்பில் விழுந்துச்சுன்னா தனலாபம் உண்டாகும்பாங்க. தேகத்தில் அப்படிங்கும்போது தீர்க்க ஆயுஸ் உண்டாகும்பாங்க. வயிற்றில் விழுந்ததுன்னா
தானிய லாபம் அப்படிங்கிறதும், அதே போல் அது வடது இடது பாதங்களில் விழுகுது அப்படிங்கும் போது பிரயாணம் ஏற்படும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கான அந்த சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அதில் தேகத்தில் ஏறி ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்பு மேலே ஏறி ஓடுச்சுன்னா தீர்காயுள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இந்த பள்ளிகளை வைத்து குறிப்பிடுவார்கள். இன்னும் பள்ளி பேசுகின்றது அனுபவத்தின் வாயிலாக நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசையில் பேசும்போது நல்லது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் பெரியவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு நாட்களுக்கு ஏற்றாற் போல் மாறும். அது பின்னொரு பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அப்போ வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ சமையலறை அங்கே பள்ளி சுற்றிட்டு இருக்குன்னா அதை மெதுவாக துரத்தி விட்டுடலாம், வெளியே வரவேற்பறைக்கு சென்று விட்டால். பெரும்பாலும் அங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரும்பாலும் வரவேற்பறை பூஜை அறையில் இருக்கும். அப்படி இங்கே சமையலறையில் இருக்குது அப்படின்னா பாத்திரங்களை எல்லாம் மூடி வைத்து கொள்வது நல்லது. அதுலேயும் நம்ம அதையும் பார்க்கணும் இல்லையா? அது சாப்பாட்டு உணவுப் பொருட்குள்ளே விழுவுறது அவ்வளவு நல்லதும் கிடையாது. அதனால் அதெல்லாம் மூடி வச்சுக்கணும். முடிஞ்சால் அங்கே இல்லாமல் வரவேற்பறைக்கு கூட நம்ம அதை அனுப்பி வைக்கலாம், தவறு கிடையாது. மற்றபடி அதை நினைத்து நாம் கவலை கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது அதிர்ஷ்டத்தின் குறியீடாகவே காண்கிறோம். சிலர் அதை துரதிர்ஷ்டத்தின் குறியீடாக சில ஊர்களிலே பார்க்கப்படுகிறது. அது அவரவர் அனுபவத்தை பொறுத்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. உங்கள் அனுபவத்தில் இது புரிதல் ஏற்பட்டு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.